Welcome back to RAMY'S RARUSUVAI கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், அதில் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 10 நம்பர் ஆஃப் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை எதுக்குன்னா அந்த கிரேவி நல்லா கெட்டியாக வர்றதுக்காக. ஸோ அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்க முன்னமே நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, அப்புறம் நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டு ஒரு பூண்டு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதையே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசியணும், அதனால் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி மசிகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பேஸ்டாட்டம் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தப்புறம் நல்லா வதக்கணும். ஏன்னா அதிலேருந்து பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால் நல்லா வதக்கணும். வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின பிறகு நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதித்து நம்ம நல்லா அந்த கெட்டியாக வரணும் குழம்பு. பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டாக இருக்குது, நல்ல சவுண்டு கேட்குது. குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு, குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.